அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி மார்கழி மாதம் 2வது நாள். என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், ரமணவர் ஜெயந்தி. இன்னைக்கு ரமணருடைய ஜெயந்தி இந்த திருவண்ணாமலை ரமணாஸ்வரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி அவருடைய பக்தி பாடல்கள், கீர்த்தனைகள் இவற்றையெல்லாம் பாடி அந்த பக்தர்கள் வழிபடுவார்கள். அந்த ரமணாசுரமே வண்ண வண்ண மலர்களாலே அலங்கரிக்கப்படும். அன்றைக்கி அன்னதானம் வழங்கப்படும். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு விசேஷம் ஒன்று இருக்குது. பரசுராமருடைய ஜெயந்தியும் இன்றைக்கி தான். பரசுராமர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 4வது மகனாக அவதரித்தவர். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படி என்பதை நிலைநாட்டியவர். அதனாலேயே தன்னுடைய தந்தையால் சிரஞ்சீவி வரத்தை பெற்றவர். அதற்கு முன்னாடி எந்த அவதாரத்திலேயும் அவர் எந்த ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்தலை. ஆனால் முதலாக இந்த பரசுராம அவதாரத்தில்தான் கோடலி அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார். 3வதாக இன்றைக்கி இன்னொரு விசேஷம் இருக்குது. இந்த திருப்பாவை என்னாலே பாடுறது தானே. இந்த கலிகாலத்திலே எது உயர்ந்தது அப்படி என்று சொன்னால் பகவானை பாடுவது தான், திருநாம சங்கீர்த்தனம்தான் உயர்ந்தது அப்படி என்பதை காட்டிய இந்த ஞானானந்தகிரியினுடைய ஆராதனை விழாவும் இன்றைக்கி தான். இப்படி பல அற்புதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். இன்றைக்கு நம்ம இந்த திருப்பாவையினுடைய 2வது பாசுரத்துக்குரிய நாள் இது. இந்த 2வது பாசுரத்தை ஒரு தரம் பார்த்துடலாம் இல்லையா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோரம் பாவாய். ரொம்ப அற்புதமான பாட்டு இது. உய்வதற்குரிய வழி, நம்முடைய ஆத்ம ஜீவனத்துக்குரிய வழி என்ன என்பதை காட்டுகின்ற ஒரு அருமையான பாசுரம் தான் இந்த பாசுரம். அதைத்தான் ஞானானந்தகிரியும் காட்டினார், அதை தான் ரமணரும் காட்டினார். அவதாரங்களுடைய நோக்கமும் அதுதான். அந்த 2வது பாசுரத்தில் வையத்துள் வாழ வந்தவர்களே என்று அழைக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாசுரம் ரொம்ப அவசியமானது. சொல்லுவாங்க டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ரொம்ப காரியம் கெட்டு போகிறது எதுக்காகனா 2 காரணங்களால் அப்படின்னு சொல்கிறார். என்ன 2 காரணங்கள்னு சொன்னால், எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுறது, எதை செய்யக்கூடாதோ அதை மெனகிட்டு செய்கிறது. இந்த நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுவோ ஒரு 4 நாளைக்கு கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத போட்டு ரொம்ப ஆர்வமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யாமல் விட்டுருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த காரியமும் கெட்டுடும், இந்த காரியமும் கெட்டுடும். இதைத்தான் அழகாக சொல்கிறார். எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய ஒரு 6 முக்கியமான காரியங்கள், செய்யக்கூடாத 6 முக்கியமான காரியங்கள். இது எதை செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம் இல்லையா? ஏன்னா செய்கிறது கொஞ்சம் விட்டாமல் கூட பரவாயில்ல, ஆனால் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டா ரொம்ப தப்பு. செய்யக்கூடாத காரியத்தை செய்கின்ற பொழுது விபரீதம் அதிகமாக இருக்கும். விபரீதம் ரொம்ப அதிகமான முறையில் இருக்கும். இப்போ என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை ஆண்டாள் சொல்கிறா. நெய் பால் இதை உண்ணக்கூடாது. 2வது மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு முடியக்கூடாது. எதெல்லாம் பெரியவர்கள் இதெல்லாம் சாஸ்திர விரோதம் என்று சொன்னார்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் இப்போ மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்ங்கிறது, அப்போ எடுத்து பூக்களை எல்லாம் சூடிக்கொள்ளக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல அப்படி அர்த்தம் கிடையாது. எதை செய்தாலும் பகவானுக்கு படைத்து விட்டு செய்யுங்கள் என்பதுதான் இதிலே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். பகவானை படைத்துவிட்டு ஒரு புஷ்பம் வாங்கினாலும் கூட அந்த பூவை எடுத்து பகவானுக்கு படைத்துவிட்டு அதனுடைய பிரசாதமாக எடுத்து கொள்ளுங்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அவன் செய்ய வேண்டும், அவனுக்கு தான் அலங்காரம். ஒருத்தி அலங்காரம் பண்ணிக்கிறான்னா தன்னுடைய கணவனுடைய கண்களுக்கு அது அலங்காரமாக தெரியணுங்கிறதுக்காக தானே தவிர மற்றவர்களுக்கு அலங்காரமாக தெரிஞ்சு அதனுடைய விளைவுகளை வேறு விதமாக எல்லாம் இருக்கும். அதனால் இது பகவானுக்கு நம்ம இந்த கைங்கரியம் பண்ணுறோம், பகவானுக்காக நம்ம பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலங்காரம் பண்ணிக்கிட்டு போய் நிற்கணும். ஏன்னா ராஜபுரோகிதர் அப்படின்ட்டு சொல்கிறக்கூடிய ஒரு புரோகிதராக பராசரப்பட்டர் இருந்தார். அவர்
ரொம்ப ஏழையாக இருந்தார். ஆனாலும் பகவான் கிட்ட நிற்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு போய் நிற்பாராம். நிறைய அவர்கிட்ட என்ன ஆபரணங்கள் இருக்கோ அதையெல்லாம் அணிந்து கொண்டு பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு நிற்பாராம். அப்போ அவர் சொன்ன காரணம் என்னன்னா, பகவான்கிட்ட போய் அழுக்கு துணியோடு நிற்கக்கூடாது, பகவான்கிட்ட போய் விடியாமுஞ்சியாக நிற்கக்கூடாது, பகவான்கிட்ட நம்ம குளிக்காமல் நம்ம வேற எந்த விதமான ஒரு விசேஷமும் இல்லாமல் போய் நிற்கக்கூடாது அப்படி என்பதை காட்டுவதற்காக அப்படி செய்தார். அப்போ என்ன அர்த்தம்? குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு அர்த்தம். பகவத் பிரசாதமாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, எந்த இடத்துலையும் போய் வதந்தியை பரப்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யாரோ சொன்னாங்கன்னுட்டு ஒரு இடத்துல சொல்லிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமாக. தீக்குறளை சென்றோதம், அதுவும் நம்ம போய் ஒரு இடத்துல போய் உனக்கு தெரியுமா சேதி அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப கிராமத்தில் ரொம்ப இடத்துல இருக்குது இல்லையா, அதை செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுட்டு அர்த்தம். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? நீராட வேண்டும், பரமன் அடிபாட வேண்டும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் என்று சொன்னால் யாருக்கு ஒரு பசிச்சா ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறது, அது பிச்சை. பிரம்மச்சாரிக்கு போடுறது, சன்னியாசிகளுக்கு போடுறது. ஐயம் என்பது என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு ஒரு புரோகிதர் வர்றாரு, அவருக்கு என்ன வேணுமோ அதை அள்ளி கொடுக்கறது. அவர் நல்லா வேதம் படித்தவர் இல்லையா, அதனால் தகுந்தவர் விஷயத்தில் செய்யக்கூடியது ஐயம். பிரம்மச்சாரி சன்னியாசிகள் விஷயத்தில் போடுவது பிச்சை அப்படின்ட்டு ஐயமும் பிச்சையும் இது ரெண்டும் கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டும். ஆந்தனையும் கைகாட்டி, நம்மால் முடியாத பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட போயாவது வாங்கிக்கிங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இரண்டாவது அர்த்தம் ஒன்று இருக்குது தெரியுமா? இரண்டாவது ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னுட்டு அர்த்தம். ஆந்தனையும் கைகாட்டி என்பதற்கு நான் அவனுக்கு 5000 ரூபா கொடுத்தேன், இவனுக்கு 2000 ரூபா கொடுத்தேன் அப்படியெல்லாம் சொல்லிக்காதீங்கிறார். ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறி எண்ணி உகந்தேலோரம்பாவா. எதை செய்தாலும் நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக செஞ்சோன்னுட்டு இல்லாமல் மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும். ஐயம் பிச்சை இது ரெண்டும் இட வேண்டும் என்பது இந்த பாடலிலே உள்ள சாரமான கருத்து. அதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை உய்வடையும் என்று ஆண்டாள் சொல்றதால நம்முடைய தனம் பெருகுவதற்காக இந்த பாசுரத்தை நாளை சொல்லுங்கள்.